சிவாயனம். முத்திரைகள், முத்திரை அப்படின்னு சொல்லும்போது என் குரு சொல்லுவாங்க, இது உலகியல்லையும் சரி, உடல் சார்ந்தும் சரி, அருளியல் சார்ந்து, ஆன்மீகம் சார்ந்தும் சரி, என்ன தேவையா இருந்தாலும் கைகளில் நம்ம செய்கிற முத்திரைகளை வச்சு நமக்கு வேண்டியதை பெற முடியும் அப்படின்னு சித்த பெருமக்கள் சொல்லியிருக்காங்கன்னு என்னோட குரு அன்னை சகுந்தலா சொல்லுவாங்க. இப்போ இன்னைக்கு பார்க்க போற முத்திரை ரொம்ப ரொம்ப முக்கியமான முத்திரை. நான் ஒரு சில பலன்கள் மட்டும்தான் இங்கே கொடுக்குறேன். இந்த முத்திரைகளுக்கு ஏகப்பட்ட பலன்கள் இருக்கு, அருளியல் ரீதியாகவும் பொருள் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும். என் குரு கொடுத்த முக்கியமான பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். இன்னைக்கு பார்க்க போற முத்திரை சுக்கிர முத்திரை. இந்த முத்திரை பண்ணோம் அப்படின்னா உடல்நிலையில ஆற்றல் நிலை அப்படி பெருகும் அப்படின்னு எனக்கு குரு சொல்லுவாங்க. ஆற்றல் பெருகிறதோட சரி, புத்துணர்ச்சியா ஒரு தன்னம்பிக்கையோட தைரியமும் ஏற்படும். ஒரு பாசிட்டிவ் நேர்மறையான எண்ணம் தோன்ற ஆரம்பிக்கும். அதையும் தாண்டி உடல்நிலையில நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். எந்த வியாதி வந்தாலும் அதை தாங்கி அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு ஒரு ஆற்றல் நிலையை உருவாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதையெல்லாம் தாண்டி பொருளியல்ல செல்வ வளம் கிடைக்கிறதுக்கும் இந்த முத்திரை உதவும் அப்படின்னு என்னோட குரு சொல்லுவாங்க. இந்த முத்திரையை எப்படி பண்றது, எவ்வளவு நேரம் பண்ணணும் அப்படின்னா, இடது கையில உள்ளங்கையில வலது கையோட கட்டை விரலை இப்படி வச்சு வலது கையால இடது கையை இப்படி பிடிக்கிறோம். இடது கையில கட்டை விரலும் மித்த 4 விரலும் கொஞ்சம் கேப்ல வச்சிருக்கோம். இதை எந்த சக்கரத்துல வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். மடியில வச்சுக்கலாம், இல்ல மணிப்பூரகத்துல வச்சுக்கலாம், இல்ல அநாகத்துல வச்சுக்கலாம். எங்க வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். காலையில 20 நிமிடம், மாலையில 20 நிமிடம். வேலைக்கெல்லாம் போகும்போது பண்ணிட்டு போனீங்கன்னா அவ்வளோ ஒரு புத்துணர்ச்சியா இருக்கும். ஸோ அதையும் தாண்டி என்னென்ன தேவை இருக்கோ, நம்ம குருமார்கள் கொடுத்த பலன்களில் ஒரு சிறிய குறிப்பு நான் கொடுத்துருக்கேன். இதில் என்னென்னலாம் தேவை இருக்கோ அந்த தேவைக்கு ஏற்றாப்புல இந்த முத்திரையை செய்து நீங்கள் பயன்பெறுங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.